இங்கே ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த பையன் ஊரில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி அவங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கான். கடையில் போய் பொருள் வாங்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா நிறைய கடன் காசு தரணும்ப்பா, எப்போ தருவேன்னு கேட்டால், அம்மாவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், போயிட்டு வந்துட்டு மிச்ச காசை நான் கண்டிப்பாக கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னா தங்கச்சியும் ஆசையாக வந்து கட்டி பிடிக்கிறா. உள்ளே போனால் அவங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. அவன் தங்கச்சிக்கு நிறைய பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கச்சி கேட்குறா, நீ இருக்கிற ஊரில் ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டா, இந்த பையன் சொல்கிறான், ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் பாசம் காட்டுறதுக்கு இந்த மாதிரி தங்கச்சியும் இந்த மாதிரி சமைச்சு போட அம்மாவும் இல்லையேன்னு ஒன்று எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கிட்ட நாளைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவோமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் செலவு பண்ணாதடா, உனக்காக சேர்த்து வச்சுக்க பழகிக்கடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னா நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்கிறான். அடுத்த நாள் இவனும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ நடிக்கிற வேலைலாம் வேணாம்டா, இங்கே இருக்கிற வழியை பாரு, உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும், அவளுக்கு கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்கணும்லன்னு கேட்டா, இல்லைம்மா அதெல்லாம் முடியாது, நான் நடிக்க தான் போகிறேன்னு கேட்காம இவன் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவன் ஒரு ஆடிஷன் கொடுத்துருப்பான். அதுலேருந்து நீங்கள் இந்த படத்துக்கு ஹீரோவாக செலக்ட் ஆகிருக்கீங்க, அடுத்த நாளே கிளம்பி வாங்கன்னு உடனே இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டில் போய் அவங்க அம்மாக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிவிட்டு இவனும் நான் ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இவன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்ட உடனே அழுதுறான். என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா உடம்பு முடியாமல் இறந்து போயிடுறாங்க. இப்போ அவன் தங்கச்சிக்கு யாருமே இல்லைன்றதுனால அவன் கனவை இழந்துட்டு அவன் தங்கச்சிக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுறான். அவன் தங்கச்சியோ 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இப்போ மெடிக்கலுக்கு படிக்க போகிறா. அவள் ஸ்டேஜில் ஏறி எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அண்ணன் தான் சொல்லி அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் மூட்டை தூக்கி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தன்னோட ஆக்டர் ஆகணுன்ற ஆசையவே விட்டுட்டு அவன் தங்கச்சிக்காக இப்போ முழு வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கான்.